உறவுல இருந்தா ஒரு மேட்டரை சொல்றேன், நீங்க 100% உத்தமர்களா இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப உத்தமர்களா இருக்க வேண்டாமா? இப்பதான் சில உஷாராகிறீங்க. அதாவது உறவிலிருந்து வருவது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கேரக்டர்ஸும் குணங்களும் வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது. நீ உறவுல இருந்து ஆரோக்கியம் வரும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒரு அம்மாவை கூப்பிட்டு வராங்க, 18 வருஷம் கூனி. அந்த அம்மாட்ட ஏசுநாட்டை கூப்பிட்டு வந்த உடனே இந்த அம்மா ஜெபம் பண்ணி சோப்படுத்துங்கன்னு உடனே இந்த அம்மா நல்ல ஜெப வீராங்கனையாச்சு சொல்லலை. இந்த அம்மா பைபிள் வாசிச்சு அதனால சோப்படுத்துறேன்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. ஆரோக்கியம் எதன் வழியாய் வருகிறது? உறவின் வழியாய் வருகிறது. கைதட்டி அந்த அம்மாவை எதுக்காக அவர் சோப்படுத்தினா தெரியுமா? ஆபிரகாமுடைய உறவுல இருக்கிறாவ. அப்ப உறவு, அதாவது அந்த இணைப்பு, அதை வச்சுதான் அவன் ஆசீர்வதிப்பாரு.